வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் தெய்வ வழிபாடு, கோச்சார நிலவரப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு மாத கிரக அடைவுகள் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, ராசியிலேயே குரு பகவான் 2ஆம் இடத்தில், சூரியன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில், புதன் பகவான் 5ஆம் இடத்தில், கேது பகவான் 10ஆம் இடத்தில், சனி பகவான் 11ஆம் இடத்தில், ராகு பகவான் 12இல், செவ்வாய் பகவான். இதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, இந்த மாதத்தில் என்னுடைய கடன் அடைஞ்சிருமா, இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை துணை நன்றாக இருக்குமா, நான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்போமா. எவ்வளவா கடன் இருந்தாலும் ஆனாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் ரொம்ப நாளாக பல நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தூக்கத்தை தொலைச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். அதிகமான அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரிவினைகள், அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொண்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அதிகமாக இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த 2 பிரச்சனைகள்னால இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த தூக்கத்தை தொலைத்து ஒரு நிம்மதியை தொலைத்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருந்தாலும் கூட அந்த மற்ற கிரகங்களின் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்தே அந்த குருவாகப்பட்டவர் அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துலையே அந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனாகப்பட்டவர் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் பொங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. பழைய கவலைகளை எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் மறந்துருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய விவாதங்கள் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களோட தேவையில்லாத அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, இது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் மறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. தொழிலில் நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. தொழிலில் ஏமாறக்கூடிய காலங்கள்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு போயாச்சு. எவ்வளோதான் தொழிலில் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு காலம் வராதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு தொழிலில் ஒரு காலம் வந்தாச்சுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானமாகியப்பட்ட அந்த 10ஆம் இடத்துல சனி வக்ரநிலை அடைஞ்சாச்சு. அந்த சனி வக்ரநிலை அடைந்த உடனேயே அந்த தொழிலில் ஒரு புது மாற்றங்கள் வரப்போகுது. சில பேருக்கு திடீர் திருப்பங்களும் வந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளும் இந்த சனி வக்ரம் ஆனவுடனே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். ஏன் எனக்கு மாத்திரம் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுன்னா, உங்கள் ஜாதக அமைப்பில் சில தசாபுத்திகள் மோசமான தசாபுத்திகளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் நடக்குது. இப்போ நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம சொல்கிற பலனுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பலன்களுக்கும் வேறு மாதிரியாக இருந்ததுன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது நடந்திருக்குன்னா உடனே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி அவ்வளோ ஒரு மோசமான தசாபுத்தியாக இருக்கும். தேவையில்லாத ஒரு அசிங்கங்களையும் அவமானங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான சில பரிகாரங்களையோ இல்லை ஆன்மீக வழிபாட்டையோ நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க
போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் பெயர்ச்சி ஆக போகிறாங்க. பெயர்ச்சி ஆனாலும் கூட 3ஆம் இடத்திற்கு சென்றாலும் கூட அந்த சூரியன் 3ஆம் இடத்திற்கு சென்ற உடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு பிரகாசமாக இருக்கும். இதனால் வரைக்கும் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அந்த ஒரு சில தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள், அதாவது கிரானைட் தொழில், டைல்ஸ், இந்த மாதிரியான கட்டிடம் சம்பந்தமான கல் தொழில்களோ இல்லை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தொழிலோ ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தொழில்கள்லாம் திடீர்னு ஒரு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் இந்த கிரானைட் தொழில் செய்கிறவங்களுக்கு வாய்ப்புகளே இருந்திருக்காது. மிகப்பெரிய அளவில் அதில் நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய ஒரு இம்போர்ட் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வாங்கி வச்சு அந்த பொருட்கள் ஆகப்பட்டது, அந்த கிரானைட்ஸ் ஆகப்பட்டது விற்பனையே ஆகாமல் பல வருடங்களாக தேங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து சில அந்த தொழிலில் ஒரு நஷ்டத்தை, அதாவது பொருள் அப்படியே தேக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முடக்கம்னு சொல்றது இந்த மாதிரியான ஒரு தொழில் முடக்கம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ சனி வக்ரம் அடைஞ்சதுனால அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த முடக்க நிலைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அதில் தான் அந்த 3ஆம் இடத்துல அந்த சூரியன் வரவும் 4ஆம் வீட்டு அதிபதி வரவும் பார்த்தீங்கன்னா அந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு போகிறார். அவர் யார், புதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானாதிபதி அந்த புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து, அதாவது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த, நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள்னா இந்த ஜூலை மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சாதகமாக இருக்குது. எவ்வளவோ நாளாக எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்க போது. சொத்துக்கள் வாங்குற விஷயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக சாதகமாக இருக்கு. ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க, ஒரு நிலம் பார்த்துருப்பீங்க, அது எதுவுமே அமைஞ்சிருக்காது உங்களுக்கு. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வாஸ்து சரியில்லை, இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதிக விலையாக இருக்குது, இப்படியான ஒரு சில தடங்கல்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். சில பேர் புரோக்கர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு 12 லட்சம் ரூபா கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வாஸ்து கரெக்டாக இருக்கும், நிறைய கரெக்டான ஒரு ரேட்டாக இருக்கும், உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது எப்படி நடக்குது, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான, அதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு சாதகமாக இருந்தாச்சுன்னா போகிறோம், கிரகங்கள் சாதகமாக இருந்தாச்சுன்னா போகிறோம், அந்த நாள் உங்களுடைய வளர்ச்சியை கூட, அதாவது வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் அடித்தளமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிரமப்பட்டு தான் நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைச்சிடாது. கொஞ்சம் சிரமப்பட்டு, கொஞ்சம் பிரயாசப்பட்டு, ஏன்னா உங்களுக்கு உண்டான திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கணும் இல்லையா, அதனால அதற்கு உண்டான ஒரு சிரமங்களும் ஒரு பிரயாசைகளும் இருந்தால் தான் உங்களுக்கு தகுந்த ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமாக இருக்கு. இந்த ஜூலை ஒரு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே, அதாவது ஜூலை 20க்கு மேலே உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமாக இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏற்கனவே வேலையை விட போகிறேன், நான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்குது, ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலையெல்லாம் விடாதீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய
உங்களுடைய கோச்சார நிலவரப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. அப்படியே வேலையை விடணும், என்னால் இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வேலையை விட்டீங்கன்னா கிடைக்குமா? ஏன்னா சனி வக்ரம் அடைகிறதுனால நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கிறேன், வேலையை விட்டீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்காது ஒரு 3 மாதத்துக்கு. அதனால் நீங்கள் அதை கேட்டுட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமாக சில பேர் பிரிவினையில் இருந்திருப்பீங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நல்லா பேசிகிட்டு இருந்த கணவன் மனைவி தான் இப்போ ஒரு 2 மாத காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புணர்ச்சி, கணவன் மீது மனைவி வெறுப்புணர்ச்சி, மனைவி மீது கணவன் வெறுப்புணர்ச்சி, இந்த மாதிரியான அந்த குடும்பத்தில் அந்த வெறுப்புணர்ச்சி அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம், 2 பேருக்குள்ளேயுமே நிறைய பாசம் இருக்கிறவர்களாக தான் இருக்கிறீங்க. அதை வெளிப்படுத்த முடியாத காலத்தின் சூழ்நிலை, அந்த கடனில் அவஸ்தைப்படுறது, அடுத்து சொத்து வாங்க முடியாமல் உங்களால் அவஸ்தைப்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை அப்படின்ற ஒரு பலவிதமான ஒரு சூழ்நிலையினால நீங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சியோட ஒரு விரக்தியோட காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்தது. இது எல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம். 2 பேரும் சமாதானமாக உட்காந்து பேசுங்க ஒரு நாள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு நாள் அமைதியாக உட்காந்து 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி மட்டும் நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் குழந்தைகளோட, ஒரு வளர்ந்த குழந்தைகளோட, ஒரு 20-22 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஒரு கசப்புணர்வு இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவோட ஒரு கசப்புணர்வு இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த மாதம் சரியாகக்கூடிய நேரம். ஒரு 15 நிமிஷம் அவங்களோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பேசினாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே தூசி ஆகுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சுக்கோங்க. அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.